எல்லாருக்கும் வணக்கம். இந்துக்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் அடுத்த பதிவு பூப்புனித நீராட்டு விழா. இதில் மூணு பிரிவுகள் இருக்குது. நீராட்டல், சாமர்த்திய சடங்கு, ஆரத்தி எடுத்தல். நாம் ஒன்றொன்றுத்தையும் தனித்தனி பதிவுகளில் பார்க்கலாம். முதல்ல நீராட்டலை பற்றி பார்க்கலாம். ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து பருவமடைந்து தாய்மைக்கு தகுதி உடையவளாக மாறும் நாள் தான் பூப்படைதல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இது 9லேருந்து 12 வயதுக்குடைய பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெண் பூப்படையும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீராட்டல்ன்றது அந்த காலத்தில் நம்ம பழைய காலத்து வீடுகள் எல்லாத்துலேயுமே பின்பக்கம் ஒரு கிணறு இருக்கும். அந்த மாதிரி கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தாய்மாமன் தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் மாமி தண்ணி ஊற்றி நீராட்டுவாங்க. இந்த மாதிரி நீராட்டுறதுனால அந்த பெண் குளித்த தண்ணீர் மற்றவங்க காலடியில் படாமல் அது குப்பையாக கலந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதனால் குளியல் அறையிலேயே விட்டுட்டு பெண்ணோட மாமி, அதாவது மாமாவோட ஒய்ஃபு போய் நீராட்டி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீராட்டி கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வெள்ளை ஆடை தான் அணிவிச்சிருக்கணும். வெள்ளை ஆடை அணிவித்து தாய்மாமாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்கள ஒரு தனி அறையில் விட்டுடணும். தனி அறையில் விடும்போது எப்போவுமே அவங்க கூட வேப்பிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேப்பிலை இருந்தால் அது எந்த தீய சக்திகளும் வராது அப்படின்றது நம்ம முன்னோர்களோட ஐதீகம். அதனால் எப்போவுமே பூப்படைந்த பெண் கூட ஒரு வேப்பிலை கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பூப்படைந்த பெண் அணிவித்திருந்த ஆடையை நம்ம குடும்ப சலவை தொழிலாளி இருப்பார் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த 3 நாள் 5 நாள் வரைக்குமே அந்த சலவை தொழிலாளி தான் இந்த பெண்ணோட துணியை சுத்தம் செஞ்சு அவங்களுக்கு திருப்பி எடுத்துகிட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கழட்டி போடுற ட்ரெஸ்ஸை திருப்பி வாங்கக்கூடாது. அவங்களே சலவை தொழிலாளியே வச்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டில் பெண் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா வீடு தீட்டு அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீட்டை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, புண்ணியவாசனம் ஒரு வேதியரை கூப்பிட்டு வீட்டில் புண்ணியவாசனம் செஞ்சு, அதாவது 5ஆம் நாள் இல்லை 7ஆம் நாள் இல்லை 9ஆம் நாள் இந்த மாதிரி நாட்களில் ஒரு வேதியரை அழைத்து புண்ணியவாசனம் செஞ்சு நம்மளோட தீட்டை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தீட்டை நிவர்த்தி பண்ணுறதுனால நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பச்சரிசி சாதம், கத்திரிக்காய், பால், நிறைய காய்கறி இது எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 நாட்களுக்கு தினமும் காலையில் பச்சை முட்டை குடிக்கணும். அதே அளவுக்கு நல்லெண்ணெயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்தியானத்தில் எவ்ரி மார்னிங் உளுத்தங்களியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூனில் சாதம், கறி, கத்திரிக்காய் எல்லாம், இடியாப்பம், முட்டை பொரியல் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் எளிதாக ஜீரணமாகக்கூடிய பொருட்களை கொடுக்கலாம். நைட்டு டின்னருக்கு எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணதும் அவங்களோட வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத அந்த கெட்ட அழுக்கெல்லாம் வெளியேறதுக்கு தினமும் காலையில் எழுந்ததும் வேப்பிலை 10, மிளகு 3, சின்ன சீரகம் 2 உள்ளிப்பல், சிறு துண்டு மஞ்சள், இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி உருண்டையாக பிடிச்சி கண்டிப்பாக 3 நாளைக்கு குழந்தைக்கு விழுங்க கொடுக்கணும். இந்த மாதிரி விழுங்க கொடுத்தா வயிற்றில் இருக்கிற அந்த கெட்ட கசடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வெளியே வந்துடும். குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சாமர்த்திய சடங்கு நான் அதை அடுத்த பதிவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.